நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிலோன் ரேடியோ தமிழ். தலைப்புச் செய்திகள். இலங்கை சுங்கம் மறுசீரமைக்கப்படும். தப்பியோடிய 679 முப்படை வீரர்கள் கைது. பாட்டியின் மாத்திரையை உட்கொண்ட குழந்தை உயிரிழப்பு. மேவின் சில்வா கைது. இலங்கையை கவர்ச்சிகரமான சுற்றுலா களமாக மாற்ற முடியும். கேட்டுக்கொண்டிருப்பது சிலோன் ரேடியோ தமிழ். இலங்கை சுங்கம் மறுசீரமைக்கப்படும் காலத்தில் ஏற்ற கட்டமைப்பை உருவாக்க இலங்கை சுங்கத்திற்கு கட்டமைப்பு ரீதியான மறுசீரமைப்புகள் மேற்கொள்ளப்படும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். 2025ஆம் ஆண்டு வரவு செலவு திட்டம் மற்றும் நிறுவன மறுசீரமைப்பு தொடர்பான இலங்கை சுங்கத்தின் உயர் அதிகாரிகளுடன் நேற்று ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போதே ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இதனை தெரிவித்துள்ளார். தப்பியோடிய 679 முப்படை வீரர்கள் கைது. முப்படைகளில் இருந்து சட்ட ரீதியாக விலகாத 679 முப்படை வீரர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. கடந்த பிப்ரவரி மாதம் 22ஆம் தேதி முதல் நேற்று 5ஆம் தேதி வரை போலீசார் மற்றும் இராணுவ போலீசாரும் இணைந்து முன்னெடுத்த சோதனைகளில் இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கடந்த மாதம் 22ஆம் தேதி அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பில் பேசிய பாதுகாப்பு செயலாளர் ஏர் வைஸ் மார்ஷல் சம்பத் துய்யகொய்த முப்படைகளில் இருந்து தப்பியோடிய அனைவரையும் உடனடியாக கைது செய்ய உத்தரவிட்டுள்ளதாக தெரிவித்திருந்தார். பாட்டியின் மாத்திரையை உட்கொண்ட குழந்தை உயிரிழப்பு. முல்லைத்தீவு மாங்குளம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கட்குவாரி பகுதியில் உள்ள வீடொன்றில் பாதுகாப்பற்ற முறையில் வைக்கப்பட்டிருந்த மாத்திரைகளை எடுத்து உட்கொண்டதில் 1.5 வயதுடைய ஆண் குழந்தை உயிரிழந்துள்ளது. பாதுகாப்பற்ற முறையில் வைக்கப்பட்டிருந்த பாட்டியின் மாத்திரையை யாரும் கவனிக்காத நிலையில் குழந்தை எடுத்து நேற்று முன்தினம் மாலை விழுங்கியுள்ளது. இதனைத் தொடர்ந்து திடீரென குழந்தைக்கு சுகஹீனம் ஏற்பட்டதை தொடர்ந்து மாங்குளம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக கிளிநொச்சி வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ள நிலையில் சிகிச்சை பலனின்றி குழந்தை உயிரிழந்துள்ளது. மேவின் சில்வா கைது. முன்னாள் அமைச்சர் மேவின் சில்வா கைது செய்யப்பட்டுள்ளார். அவரது வீட்டில் வைத்து குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் அதிகாரிகள் குழுவொன்றால் மேவின் சில்வா கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலதிக விசாரணைகளுக்காக அவர் தற்போது குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு அழைத்துச் செல்லப்படுகின்றார். இலங்கையை கவர்ச்சிகரமான சுற்றுலா மையமாக மாற்ற முடியும் என ஜனாதிபதி சூளுரை. சம்பிரதாய கட்டுமானங்களுக்கு அப்பாலான சரியான நகர திட்டமிடல் முறையில் மூலம் இலங்கையை கவர்ச்சிகரமான சுற்றுலா களமாக மாற்ற முடியும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்தார். தேசிய பௌதிக திட்டமிடல் திணைக்களத்தின் அதிகாரிகளுடன் நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்ற சந்திப்பிலேயே ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இதனை தெரிவித்துள்ளார். நகர அபிவிருத்தியை திட்டமிடும் போது இலங்கையின் தனித்துவத்தை பிரதிபலிக்கும் வகையில் திட்டங்களை தயாரிக்குமாறு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அறிவுறுத்தியிருந்தார்.